ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5, 6, 7 அதிகாரங்கள் அவருடைய மலை பிரசங்கம். அது மிகவும் ஒரு அற்புதமான ஆலோசனைகளும் தேவ சித்தத்தையும் அதில் அநேக விதமான தேவனுடைய சித்தமான காரியங்களை ஒருவருடைய பக்தியுள்ள வாழ்க்கைக்கான போதனைகளாக மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். அநேக நான் கிறிஸ்டியன்ஸ் கூட, ஆண்டவரை விசுவாசிகள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் மலை பிரசங்கத்தை, அதில் இருக்கிற கருத்துக்களை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள், அவர் இதுவரையிலும் பெரிய அற்புதங்களை செய்த பெரிய தன்னை ஒரு தேவகுமாரனாக, தேவனாக இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துவதற்கு முன்பாக மலை பிரசங்கத்தை முடிந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க நாம் பார்க்கும்போது மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவருடைய உபதேசங்கள், அவருடைய வார்த்தைகள் அநேக ஜனங்களை அவரிடத்துல பின் செல்லும்படியாக இழுத்து கொண்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில அங்கிருந்து ஒரு மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இடத்துல ஓடி வருகிறார். இங்க நம்ம 2வது வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் என்று நம்ம 2வது வசனத்துல வாசிக்கிறோம். இங்க நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய மலை பிரசங்கம், திரளான ஜனங்கள், அதிகமாக அந்த கூட்டத்தில் இருந்தவங்க யூதர்கள். அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து இறங்கி வரும்போதும் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில ஒரு குஷ்டரோகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து அவரை பணிந்து கொண்டு என்று நம்ம பார்க்கிறோம். அந்த பணிந்து கொண்டு என்பது வொர்ஷிப் என்று வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில டிரான்ஸ்லேஷன் he knelt down before Jesus என்று, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவன் முழங்கால் படியிட்டு அவரை பணிந்து கொண்டான் என்று நம்ம பார்க்க முடியும். குஷ்டரோகிகள் பழைய ஏற்பாட்டினுடைய மோசேயினுடைய பிரமாணத்தின்படி அவர் ஒருவன் குஷ்டரோகி என்று அடையாளம் காணப்பட்டால் அவன் ஜனக்கூட்டத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஜனங்களோடு வருவதற்கோ ஜனக்கூட்டங்களில் சேர்ந்து வாழ்வதற்கோ அவன் வாழக்கூடாது என்று மோசேயினுடைய பிரமாணம் அவர்களை ஒதுக்கி வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். லேவியராகமம் 13, 14 அதிகாரங்களை நம்ம வாசித்து பார்ப்போமே. ஆனால் குஷ்டரோகம் என்பது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நோயாக, அவர்கள் அன்டச்சபிள், அவர்கள் யாரையும் தொடக்கூடாது, ஜனக்கூட்டத்தில் போகக்கூடாது, அப்படி ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று மோசேயினுடைய பிரமாணம் கட்டளையிடுகிறது. ஆனால் இந்த குஷ்டரோகி அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கும்போது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல அவன் நேரா ஓடி வந்து அவரை பணிந்து கொள்ளுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எது அந்த குஷ்டரோகிக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது? எதனால் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டான்? அவன் வொர்ஷிப் பண்ணான், அவருக்கு முன்னால முழங்கால் படியிட்டான் என்று நம்ம பார்க்கும்போது, இன்னும் மாத்திரமல்ல, அவன் பணிந்து ஆண்டவரே, லார்ட் என்று அழைக்கிறான். ஆண்டவரே என்று அழைக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இது நான் சொன்னது போல இது வந்து ஆரம்ப நாட்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீக வல்லமையின் அதிகமாக வெளிப்படுத்தவில்லை. தன்னை தேவனுக்கு குமாரனாகிய கிறிஸ்து என்று
மோசே மற்றும் தீர்க்கதரிசிகள் முன்னுரைக்கப்பட்ட இரட்சகராகிய தேவன் என்று தன்னை அதிகமாக இன்னும் அவர் வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே இந்த குஷ்டரோகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல அவன் ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு அவரை ஆண்டவரே என்று அழைத்து, அது மாத்திரமல்லாமல் அவன் தொடர்ந்து சொல்லுகிறான், அவரிடத்துல ஜெபிக்கிறான், உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவனுடைய தெளிவான ஒரு விசுவாசம், அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றையும் செய்ய வல்ல தேவகுமாரன், உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல அந்த குஷ்டரோகியான மனிதன் அவன் யூத முறைமையின்படி ஜனக்கூட்டத்தில் வர தகுதியற்றவன், வரக்கூடாதவன் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் தைரியமாய் வந்து அவனுடைய பாதப்படியில் உள்ளபடியாக அவனை இழுத்து கொண்டது என்ன, அவனை நடத்தினது என்ன, அவனுடைய உள்ளத்தில் கொடுத்த ஏவுதல் எதன் அடிப்படையில் அவனுக்கு கொடுக்கப்பட்டது? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், மனுஷனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய செயல்களுக்கு அப்பாற்பட்டு மனுஷனுடைய இருதயங்களில் ஆளுகை செய்து மனுஷனை நடத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் அந்த குஷ்டரோகிய மனுஷனிடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த உணர்வை, அவர் யார், அவர் தேவகுமாரன், நீ அவரிடத்துல தைரியமா போகலாம் என்று கிறிஸ்துவுக்கு நேராக அவனை நடத்தினதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 44வது வசனத்தை ஒரு வாசிப்போம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான். என்னிடத்தில் வருகிறவனை கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவதும், இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஆண்டவராக அறிக்கையிடுவதும், அது ஏக சக்கராதிபதியாகிய பரலோக தேவனுடைய அவருடைய ஆவியானவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் தனிப்பட்டவர்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பார்க்கும்போது அங்கே அவர்களுக்கு பின்னாலே இருக்கிற ஒரு தெய்வீக ஆளுகை, தெய்வீக நடத்துதலை நான் பார்க்க முடியும். சமாரிய ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போதும், நிக்கோதேமு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போதும், இன்னும் அப்போஸ்தலர்கள் பிலிப்பு எத்தியோப்பிய மந்திரியை சந்திக்கிறதான காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கும்போது ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவரை தன்னுடைய ஆண்டவராக, இரட்சகராக, தேவகுமாரனாக, எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக அறிகிற, விசுவாசிக்கிற, அறிக்கையிடுகிற அந்த விசுவாசத்திற்கு பின்னால தேவனுடைய நடத்துதல், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல், ஆளுகை இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நாம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஆண்டவராகவும் நம்முடைய இரட்சகராகவும் நம்முடைய ஆண்டவராக நாம் விசுவாசித்து அந்த விசுவாசத்துல நாம் அந்த விசுவாசமான நம்முடைய இருதயத்துல வேரூன்றப்பட்டு அவருடைய வசனத்தினால் அவைகள் வளர்ந்து நம்முடைய மனதிலும் இருதயத்தையும் ஆளுகை செய்கிறது என்றால் அதற்கு பின்னால தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படியான அவருடைய தெரிந்தெடுத்தலும் இருக்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த குஷ்டரோகி தனக்கு உலக பிரகாரமாக இருந்ததான எந்த விதமான பவுண்டரிஸ், தடைகளையும் தடுக்கங்களையும் அவனுடைய கண்களுக்கு முன்பாக வரவில்லை. இயேசு இடத்துல வந்தால், இயேசு தேவகுமாரன் அவரிடத்துல வந்தால் என்னை அவருக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க முடியும்
நான் அவரிடத்தில் சொல்லுவேன் என்று ஆண்டவரிடத்தில் வருகிறதான அந்த அவனுடைய முழு மனதோடு கர்த்தரிடத்தில் வருகிறதான அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நாம் விசுவாசம் உடையவர்களாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஆண்டவராக விசுவாசிக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடத்தில் சென்று நாம் நம்முடைய காரியங்களுக்காக தைரியமாய் அவரிடத்துல ஜெபித்து நாம் நம்முடைய மனதில் இளைப்பாற முடியும். ஏனென்றால் அவர் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு எவைகளை அவர் செய்ய சித்தமுடையவராக இருக்கிறார், அவைகளை அவர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அதை யாருமே தடை பண்ண முடியாது என்பதை நம்ம பார்க்க முடியும். மிகவும் தெளிவாக அவன் அறிக்கையிடுகிறான். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவருடைய விசுவாசம் மிக தெளிவாக அங்கே வெளிப்படுகிறது. உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். உமக்கு சுத்தமானால் நான் சுத்தமாவேன் என்று அவன் மிக தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ண முடியும். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் தமக்கு சுத்தமானவைகளை, கர்த்தர் நமக்கு சுத்தமானவைகளை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். அவருடைய உண்மையின்படி அவருடைய மகிமைக்கென்று நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை செய்கிறார். ஆனால் அது எந்த விதத்திலாக இருந்தாலும் நம்முடைய மாம்ச எண்ணங்களின் அடிப்படையில், நாம் விரும்புகிறதன் அடிப்படையில் அமையாமல் இருக்கலாம். ஆனால் அவர் செய்கிறது அவருடைய மகிமைக்கென்று அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். அவர் செய்கிறவராக இருக்கிறார். இங்கே அந்த குஷ்டரோகியுடைய விசுவாசத்தையும் அவன் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், எல்லாவற்றுக்கும் மேல அதிகாரமும் வல்லமை உடையவர் என்று அவருடைய வல்லமையின் மேல, அதிகாரத்தின் மேல அவன் விசுவாசம் உடையவனாக இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாயிருக்கிற நாம், அவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு கிறிஸ்து இயேசுவிலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற பரலோகம் நமக்கு உண்டு. அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களுடைய நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும் என்றும் கடைசி நாளிலே அவர் நம்மை எழுப்புவார். அவர் இந்த உலகத்துல எல்லாரையும் தன்னோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் இந்த உலகத்திலே மறுபடியும் வரும்போது நாம் உயிரோடு எழுப்பப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாய் இருக்கிற நாம் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய உண்மையின்படி மாம்சத்திலிருந்து நம்முடைய ஆத்மா பிரியுமே தவிர நம்மை அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மரணம் இல்லை. நாம் நித்திய காலமாக அவரோடு கூட வாழ்வது, பரலோகத்தில் அவரோடு கூட வாழ்வது, அவரை ஆராதித்து அவரோடு கூட நித்திய காலமாக இருப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3வது வசனத்தில் பார்க்கும்போது, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. குஷ்டரோகியை கண்டால் ஒதுங்கி போகிற சமூகத்துல யாரும் அவரை தொடக்கூடாது, தொட்டால் அது தீட்டு என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற சமூகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் பார்க்கும்போது அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள், அவரோடு கூட திரளான ஜனக்கூட்டம், அவரை ஒரு யூதராக, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக அவரை பார்க்கும்போது, அவர் ஒரு குஷ்டரோகியை தன்னுடைய கரத்தை நீட்டி தொடும்போது அது அங்கே இருந்த கூடியிருந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஊட்டக்கூடியது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு நபரை, ஒரு குஷ்டரோகி இடத்துல ஒருவரும் போக மாட்டார்கள், அவனை தொட மாட்டார்கள். தொட்டால் அது தீட்டு
என்று எல்லாராலும் கருதப்படுகிற ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கையை நீட்டி அவனை தொட்டு அங்கே கிறிஸ்துவிலே தேவனுடைய அன்பு, உலகத்திலே தகுதியற்றவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, நம்பிக்கையற்றவர்களுக்கு, மனுஷன் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். பிசாசானவன் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனும் பிரிவினை உண்டு பண்ணுகிறவனும் ஜனங்கள் தொடத்தகாதவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் என்று பலவிதமான பிரிவினைகளால் பிரித்து மனிதர்களை ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களை தாழ்த்துகிற விதத்தில், அவர்களை ஒதுக்குகிற விதத்தில், அற்பமா என்ன நினைக்கிற விதத்தில் மனுஷனை ஒதுக்குகிறவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே தேவன் மனுஷனை தன்னோடு சேர்க்கிறவராக, உலக பிரகாரமாக எப்படிப்பட்ட தகுதியற்றவனாக, தொடத்தக்காதவனாக, ஒதுக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவன் மீது தேவனுடைய அன்பு, அவன் மீது நெருக்கி அவனிடத்தில் தேவனுடைய அன்பு போதுமானதாக இருக்கிறது. அவனை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல உலகமும் மாமிசமும் மனிதனை தாழ்மைக்கு நேராக அவனை தாழ்த்தி ஒதுக்கும் போது தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்து மூலமாக தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரண உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், இந்த உலகத்தில் ஏற்படுத்தின தாக்கங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து அறிந்து அனுபவித்தவர்கள், ஆவியினால் நடத்தப்பட்டவர்கள் மாத்திரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அதே செயல்களை, ஒதுக்கப்பட்டவர்களை, மனுஷனால் தீண்டத்தகாதவர்கள், தொடத்தகாதவர்கள் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறவர்களை போய் தேடி சந்தித்து கிறிஸ்துவுடைய அன்பை கொடுக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். உலகமும் மாம்சமும் தன்னை உயர்ந்தவன் என்று தன்னை ஐசோலேட் பண்ணி ஒதுக்கி கொண்டு போகும். ஆனால் தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு ஒதுக்கப்பட்டவர்களையும் தொடக்கூடாது, தீண்டத்தகாதவர்கள் என்பதை தேடி போய் அவர்களை தேவனுடைய அன்புக்குள்ளாலும் இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிச்சத்துக்கு நேராகவும், இன்னும் அநேக சரீர வியாதிகளில் இருந்து மாத்திரமல்ல, சமூக வியாதிகளில் இருந்து அவர்களை குணமாக்கி கிறிஸ்து இயேசுவிலே ஒன்றிணைக்கக்கூடியது தேவனுடைய அன்பு. இந்த உலக வரலாற்றில் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, கிறிஸ்துவனுடைய அன்பினால் ஏவப்பட்டவர்கள் தங்களை தாழ்த்தி அவர்களுடைய பார்வை சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களையும் தள்ளப்பட்டவர்களையும் மனுஷர்கள் புறக்கணித்தவர்களையும் அவர்கள் தேடி போறவர்களாக இருந்தார்கள். அது கிறிஸ்துவனுடைய அன்பு. நீதிமான்களை அல்ல, பாவிகளையே தேடி வந்தார். மனுஷன் பாவத்தினாலும் பாவ பலவீனங்களினாலும் பிசாசனுடைய ஆளுகையினாலும் பலவிதமான சாபத்துக்குரியவைகளை செய்து தேவ கோபத்திற்கு சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டவனாக இந்த உலகத்தில் மிகவும் அநேக இடங்கள், அநேக சூழ்நிலைகளில் மனிதன் மிருகத்தை விட மோசமாக நடத்தப்படுகிறவனாக, வாழுகிறவனாக இந்த உலகத்தில் வைக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு, அன்பின் சுவிசேஷம், அந்த அன்பினால் ஏவப்பட்ட தேவ மனிதர்கள் மூலமாக அவர்களை அந்த தாழ்விலிருந்து, ஒதுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து, பாவ பலவீனங்களிலிருந்து, பாவத்தினால் அந்த வியாதிகளிலிருந்து சுத்தமாக்கி கிருபைக்குள்ளாலும் இரக்கத்துக்குள்ளாலும் வெளிச்சத்துக்குள்ளாலும் கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இன்னைக்கு உலக சரித்திரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, தேவ அன்பினால் ஏவப்பட்ட மனிதர்கள், தேவ அன்பினால் ஆளுகை செய்து நடத்தப்பட்ட மனிதர்கள், கிறிஸ்துவை போல கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள், எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகியை தொட்டு அவனோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு உலகத்திலே ஏற்படுத்தப்பட்டிருந்த எல்லா விதமான தடை கற்களைகளும் தாண்டி அவனை
தொட்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினது போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அநேக மனிதர்கள் இன்றைக்கு அநேக மக்களுக்கு, அநேக சமூகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்கிற தேவ மனுஷன், உயர்ந்த கல்வி பெற்ற மருத்துவர், உயர்ந்த அந்தஸ்தான தேசத்துல எல்லாம் நிறைவான இடத்துல இருந்த மனுஷன் தேவ அன்பினால் ஏவப்பட்டு ஒடுக்கப்பட்ட, கைவிடப்பட்ட, ஆதரவற்ற, இன்னும் இந்த மனிதனை போல குஷ்டரோக வியாதியினால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை சந்தித்து அவர்களை கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்தும்படியாக ஒரிசா மாநிலத்தில் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து அவர் அந்த மண்ணில் சமூக விரோதிகளால் கொலை செய்யப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அநேக மனிதர்கள், அநேக தேவ மனிதர்கள் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியில் போய் பிசாசினால், பாவ குடியினால் அகப்பட்டு, தங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு, மனம் குருடாக்கப்பட்டு, நம்பிக்கையற்றவர்களாக இந்த உலகத்திலிருந்து எந்த நன்மையான காரியங்களை அனுபவிக்க முடியாது ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்த மக்களை தேடி சென்று கிறிஸ்துவனுடைய அன்புக்குள் அழைத்து வந்த அந்த அன்பு இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. அவரை விசுவாசித்தவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு, ஏவப்பட்டு, அப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை செய்த அநேகரை தன்னிடத்துல இழுத்துக் கொள்கிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுடைய கையை நீட்டி தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்றார். எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்றார் என்று நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்பி அவரிடத்துல அவரை ஆண்டவராக, தேவகுமாரனாக, இரட்சகராக அறிக்கையிட்டு அவரிடத்தில் வருகிறவர்களுடைய நோக்கிகளை எல்லாவற்றுக்கும் மேலாக பாவத்தை, தண்டனையில் இருந்தவர்களை விடுதலையாக்கி தேவனுடைய பிள்ளையாக மாற்றி தன்னோடு சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவனை சுகப்படுத்துவதற்கு முன்பாகவே தேவ அன்பை அவனுக்கு வெளிப்படுத்தி அவனை தொட்டு தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவனை தொட்டு தன்னோடு சேர்த்துக் கொள்ளப்படும் போது அங்கு கூடியிருந்த அந்த திரளான ஜனங்கள் மத்தியில அநேக கேள்வி எழுப்பி இருக்கும். ஏனென்றால் யூதர்கள் எப்படி அவர் ஒரு குஷ்டரோகியை தொடலாம், எப்படி அவனிடத்துல போகலாம் அப்படின்றதான பல கேள்விகள் அவர்களுக்கு வந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்து ஆளை செய்கிற தேவகுமாரன், மனுஷனுடைய எண்ணங்களை அறிகிறவர். அவர் எல்லா மனுஷனுடைய நோய்களை சுகமாக்குவதற்கும், ஜீவனை கொடுப்பதற்கும், மாத்திரமல்ல பாவங்களை மன்னிப்பதற்கும் அதிகாரமுடையவராக அவர் தேவனிடத்தில் வந்த தேவகுமாரனாக கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்தும்படியாக அவர் அவனை பார்த்து, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று நம்ம பார்க்கிறோம். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று நாம் பார்க்கிறோம். மிக தெளிவாக இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் இஸ் காட் என்பதை அறியும்படியாக, வெளிப்படையாக அந்த இடத்துல அந்த அற்புதமான காரியம் நடக்கிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அநேக வெளிப்படையான இன்ஸ்டன்ட் மிராக்கிள், இயேசு கிறிஸ்து யார் என்பதையும், அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய பாவங்களை மன்னித்து, பாவத்து தண்டனை அவர்களை விட்டு நீக்கி, அவர்களை அவரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட, பாவத்தினால் பிரிக்கப்பட்ட தெய்வீக உறவு, பிரிந்த உறவை மீண்டும் தேவனோடு சேர்த்து ஒப்புரவாக்குகிறவராக இருக்கிறார். அவைகளுக்கு அடையாளமாகவே அவருடைய வெளிப்படையான அடையாளங்களும் அற்புதங்களும் இருக்கிறதை நாம் தெளிவாக நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குஷ்டரோகியை மாத்திரமல்ல, அநேக வியாதிகளையும், அநேக குஷ்டரோகிகளையும், அநேகரை அவர் சுகப்படுத்தினதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 3-4 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். மத்தேயு 11:3-4.
காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இங்க பாருங்க, அநேக வேளையில் நமக்கு நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில விசுவாசமா இருக்கிறோம். நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில உண்டாயிருக்கிற பாவ மன்னிப்பை குறித்தும் கிறிஸ்துவிலே தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை குறித்தும் விசுவாசம் தேவர்களாக இருக்கிறோம். ஆனா சில சூழ்நிலைகள், நெருக்கங்கள் வரும்போது அவை எல்லாவற்றையும் நம்ம மறந்து விடுகிறோம். பல கேள்விகள் எழும்பும், பலவிதமான கொஸ்டின் நமக்கு எழும்பும். யோவான் ஸ்நாபகன் அற்புதமாக ஆண்டுடைய அநாதி தீர்மானத்தின்படி ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இந்த உலகத்திலே பிறந்தவர். ஸ்திரீகளில் பிறந்தது யோவானை போல ஒருவனும் இல்லை என்று பாராட்டப்படக்கூடிய சாட்சி கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசி. அவருக்கு கூட சில காரியங்கள் கேள்வியை எழுப்பினது. இயேசு கிறிஸ்துவுக்கு பாதையை ஆயத்தம் பண்ணினவர், பாதையை ஆயத்தம் பண்ணும்படியாக தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் தன்னுடைய சிஷ்யர்கள் ஒரு சிலரை கிறிஸ்துவிடத்தில் அனுப்பி, வருகிறவர் நீதானா அல்லது வேறு ஒருவர் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்கிற கேள்வி எழுப்புகிறார். நீங்க பாருங்க, நமக்கு சந்தேகம் வருதுன்னா நம்ம அதனால நம்முடைய விசுவாசத்தின் பலன்கள் இழந்து போவோம் என்றோ அவைகளெல்லாம் அப்படியே முடிச்சு போச்சு நினைக்க கூடாது. நமக்கு சந்தேகங்கள் வருவதும் நம்முடைய பலவீனமான உணர்வுகளும், இன்னும் நாம் மாம்சத்தில் இருக்கிறோம், நாம் மனிதர்கள் என்பதை நம்ம உணர்த்துகிறது. நாம் அவைகளிலிருந்து, அந்த சந்தேகங்களிலிருந்து, நம்முடைய அந்த உணர்வுகளிலிருந்து வெளிவருவதற்கு நாம் கர்த்தருடைய வசனத்துல போய் அவைகளை வாசித்து தியானிக்கும் போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மை தெளிவுபடுத்துகிறவராக இருக்கிறார். அந்த யோவான் ஸ்நாபகன் அந்த கேட்ட கேள்விக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் அந்த சீஷரிடத்துல போய் அவரிடத்துல போய் சொன்ன காரியங்கள், குருடர்கள் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்ரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இவைகளை செய்கிறவர் யார்? இவைகளை செய்ய வல்லமை உடையவர் யார்? தேவகுமாரனாகிய கிறிஸ்து. ஒரு தேவனே வேலை செய்ய வல்லமை உடையவர். இயற்கை மேலும் ஜீவன் மேலும் எல்லாவற்றுக்கும் மேலும் அதிகாரம் வல்லமை உடையவர். அவைகளை நடப்பிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அவர் இந்த குஷ்ரோகியை மாத்திரமல்ல, அநேக வியாதிகளை சுகப்படுத்தி, அநேகருடைய குஷ்ரோகங்களை நீக்கி, அநேகரை உயிரோடு எழுப்பி, நாம் லாசரு உயிரோடு எழுப்பினார் என்கிற அந்த தனிப்பட்ட காரியத்தை அறிந்திருக்கிறோம் ஒரு நபரை குறித்து. ஆனால் அநேகரை அவர் உயிரோடு எழுப்பினார் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஒருவேளை அவருடைய அநேகருடைய பெயர்களும் சூழ்நிலைகளும் வேதத்தில் குறிக்கப்படாமல் இருந்தாலும் அநேகர் அவரால் உயிரோடு எழுப்பப்பட்டு அவர் எல்லா உயிர்களுக்கும் ஜீவனுக்கு அதிபதியானவர் என்பதை இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் வெளிப்படுத்தினவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அவர் சுத்தமாக என்று என்றார். உடனே குஷ்டரோகம் அவன் நீங்கி அவன் சுஸ்தமானான் என்று நம்ம பார்க்கிறோம். அதுபோல உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் போது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இதை நாம் எப்போது நாம் பாவம் என்று ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருடைய அறிக்கையிட்டோமோ, என்னுடைய பாவத்திற்காக கல்வாரியில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பின கிறிஸ்து என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டோமோ, அந்த நாளிலே அந்த நிமிடத்தில் நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டு நாம் சுஸ்தமாக்கப்பட்டிருக்கிறோம், குணாக்கமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவருடைய பார்வையில நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய சுதந்திரர்களாக, அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனமாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நமக்கு அநேக வேளையிலே சந்தேகம் வரலாம். நம் பலவீனத்தினால நாம் பலவிதமான நம்ம எண்ணங்கள் உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய குறைவுகள் தேவனுடைய நீதியை, தேவனுடைய செயலை மாற்றாது. நாம்
ஆண்டவராகிய இயேசுக்கு அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிலே விசுவாசமாக இருக்கிறவர்களுடைய பாவங்களை மன்னிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது நம்முடைய எந்த விதமான நேற்றைக்கு செய்த நன்மையினாலோ அல்லது இன்றைக்கு செய்த நற்கிரியைகளினாலோ நாளைக்கு நாம் செய்ய போகிற நற்கிரியைகளினால் அல்ல. அது இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தின் பலனாக நாம் மீட்பை பெற்றுக் கொள்கிறோம். அதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை. இங்க நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் சுஸ்தமானான். அடுத்து நாம் பார்க்கும்போது இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கை செலுத்து என்றார். முதலாவதாக நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொன்ன ஆண்டவர், நீ ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கை செலுத்து என்றார் என்று பார்க்கிறோம். லேவியராகமம் 14வது அதிகாரம் 3-9 வரை வசனங்களில் ஒரு வாசிப்போம். லேவியராகமம் 14வது அதிகாரம் 3-9 வரை உள்ள வசனங்கள். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்ட வியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டைகளையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண் பாண்டத்தில் உள்ள ஊற்றி நீர் மேல் கொல்ல சொல்லி உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியே விட்டுவிட கடவன். சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்துக்கு புறம்பே 7 நாள் தங்கி 7ஆம் நாளிலே தன் தலையையும் தாடியையும் புருவங்களையும் தன்னுடைய மயிர் முழுவதையும் சிரைத்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்பொழுது சுத்தமாயிருப்பான். இங்க நம்ம பார்க்கும்போது மோசேயுடைய பிரமாணத்தின்படி ஒருவன் குஷ்டரோகத்திலிருந்து சுகம் பெற்றால், ஒருவனுக்கு சுகமாகிவிட்டால் அவன் தானாக போய் அவனுக்கு இஷ்டப்படி வாழ முடியாது. அவன் தன்னை ஆசாரியனிடத்தில் போய் காண்பித்து அவனுடைய வியாதி நீக்கப்பட்டதற்கு என்பதை அறிவித்து அவனை ஜனங்களோடு சேர்த்துக் கொள்வதற்காக மோசேயுடைய பிரமாணத்தின்படியான சில காரியங்களை இங்கே செய்ய வேண்டிய நியமம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் தான் இங்க நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ ஆசாரியனுக்கு உண்மை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கைகளை செலுத்து என்றார். அங்கே லேவியராகமத்தில் அவன் எவ்விதமாக செய்ய வேண்டும் என்ற அந்த ஒழுங்குமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி நீ போய் அதை செய் என்று அவனுக்கு கட்டளையிடுகிறதான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவராக இருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவர் நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினாரே தவிர மீறவில்லை. அந்த ஆசாரியனும் நீ போய் மோசேயுடைய பிரமாணத்தின்படி காணிக்கைகளை நீ செலுத்து என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு வியாதி சுகமாக்கப்பட்டு விட்டது. அவன் அவனுடைய இஷ்டத்துக்கு போகலாம். ஆனால் சுகமாக்கப்பட்டாலும் தேவனுடைய சித்தத்தின்படி அவன் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. இன்றைக்கு அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசம், அது போதும், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அது போதும் என்ற நிலைமையில அவங்க வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் சீஷத்துவம் பண்ணப்பட்டு சபையிலே சேர்த்து கொள்ளப்படுவது, ஞானஸ்நானம் எடுப்பது, சபையிலே ஒரு ஒழுக்கமுடைய உண்மையுள்ள அங்கத்தினராக சபையிலே பொறுப்புடையவர்களாக நடந்து கொள்வது, சபையிலே தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் கொண்டு வர வேண்டிய காணிக்கைகள், ஊழியத்தில் பங்கெடுப்பது, சபை என்கிற ஒரு ஆவிக்குரிய அமைப்பு இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது.
ரட்சிப்பு கிருபையினால் இலவசமாய் எந்த கிரியைகளிலும் அல்ல, ஆனால் கிருபை நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரண உயிர்த்தெழுதலுக்கு பின்பு விசுவாசிகள் சபையாக ஒன்றிணைந்து செயல்படுவது, சபையிலே தங்களை கொடுத்து கிறிஸ்து இயேசுவிலே தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய தாளந்துகளை, ஆவிக்குரிய வரன்களை சபையிலே ஒருவருக்கு ஒரு பிரயோஜனமாக கிறிஸ்துவுக்கு மகிமையாக செயல்படுத்த வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. விசுவாசிகளுடைய ஐக்கியத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்த கட்டளையிட்டிருக்கிற ஞானஸ்நானத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். விசுவாசிகளுக்கு சபையினுடைய ஒரு அங்கத்தினர் என்பதை உணர்ந்து, தனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வரங்களை உணர்ந்து சபையிலே மற்ற விசுவாசிகளுக்கு பிரயோஜனமாக அவைகளை பயன்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சபை கூடி வருவது கர்த்தரை ஆராதிப்பதற்கும், நாம் தேவனுக்கு மகிமையாக நம்மை மற்றவர்களுக்கு கொடுக்கவும், மற்றவர்களுக்கு பணிவிடை செய்யவும், மற்றவர்களுக்கு நம்முடைய அன்பையும் நம்முடைய கிருபாதாரத்தின் ஆவிக்குரிய வரங்களை நாம் செயல்படுத்துவதற்கும், தேவன் நமக்கு தந்த ஆவிக்குரிய இன்னும் சரீர நன்மைகளிலே மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வதற்கும் சபையாக தேவன் நம்மை நியமித்து ஏற்படுத்தி இருக்கிறார். சபை அமிதமாக செயல்படுவதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மகிமைப்படுகிறவராக, நாம் இந்த உலக மக்களை விட வேறு பிரிக்கப்பட்ட வித்தியாசமான சமூகமாக வாழ வேண்டும். மாம்ச பிரிவினைகளில் இருந்து, மாம்ச ஒதுக்கப்படுகிற நிலைமையில் இருந்து நாம் வேறுபட்டு எந்த விதமான மாம்ச பிரிவினையும் நாம் தூர வைத்து ஆவிக்குரிய உணர்வோடு, கிறிஸ்துவிலே ஒரே சரீரம், ஒரே ஐக்கியம் என்ற உணர்வோடு நாம் எல்லாவற்றும் நடைமுறையில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேக விசுவாசிகளும் கூட அதை குறித்த புரிந்து கொள்வதில்லாமல், ரட்சிக்கப்பட்ட பின்பு மாம்சத்தை குறித்த மேன்மையையும், மாம்சத்தினுடைய தன்னுடைய உலக பிரகாரமான மேன்மை தகுதிகளை மேன்மைப்படுத்துகிறவர்களாகவே இன்றைக்கு அநேகர் இருக்கிறபடினால ஆண்டவருடைய நாமம் அவர்கள் நிமித்தமாக தூஷிக்கப்படுகிறதை நாம் அறிகிறோம். அவர்கள் பரலோகத்தில் அநேக காரியங்களை இழந்து போகிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் தங்கள் அழைத்த தெய்வ சுத்தத்தை நிறைவேற்ற மறந்தவர்களாக காணப்படுகிறது நம்ம பார்க்க முடியும். அவன் ஆசாரியனிடத்தில் போய் மோசேயுடைய பிரமாணத்தின்படி அவன் செய்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, நிச்சயமாக அவன் மற்ற ஜனங்களிடத்தில், யூதரிடத்தில் போய் தன்னை சுகப்படுத்தினவரை, தான் விசுவாசிக்கிறவரை, அவர் தேவகுமாரன், அவர் எவைகளை செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அவைகளை செய்ய வல்லமையுடையவர் என்பது சாட்சி கொடுக்கிறவனாகவும் இருந்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35 38 வரை உள்ள வசனங்களை ஒரு வாசிப்போம். யோவான் 9 35 38 வரை உள்ள வசனங்கள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். இங்க நம்ம பார்க்கும்போது யோவான் 9வது அதிகாரத்தில் பிறவி குருடனாக இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினதை குறித்து பார்க்கிறோம். அந்த பிறவி குருடன் பிறவியிலிருந்தே குருடனாக இருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்தான். அவர் அவனை சுகப்படுத்தி அவன் பார்வையுடையவன் ஆனான். ஆனால் அவன் என்ன நடந்தது, யார் அவனுக்கு பார்வையை கொடுத்ததுங்கிறத அறிக்கையிடத்துல மிகவும் தெளிவுடையவனாக இருந்தான். அவன் பார்வையடைந்து, அவன் யூதர்கள் பார்வையடைந்தவனாக பார்க்கும்போது, யார் என்னை சுகப்படுத்தினார் சொல்லும் போது அவன் இயேசு என்னை சுகப்படுத்தினார் என்று சாட்சி கொடுக்கிறவர் இருந்தான். ஆனால் அவர் இயேசு சுகப்படுத்துறார் என்று சொல்லாதபடி அவனை அதட்டினார்கள். ஆனாலும் அவன் தைரியமாய் அவன் தன்னைக்கு நடந்த நிகழ்வை வெளிப்படையாக அறிக்கையிடுகிறவனாக காணப்பட்டான். ஆனபடினால அவனை யூதர்கள்
புறமே தள்ளி விட்டார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு அவன் புறமே தள்ளிவிட்டதை கேள்விப்பட்டு அவனை சந்தித்து, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிற அவர் தான் என்றான். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் பேசும்போது அவர் பேசின வார்த்தைகள் கிறிஸ்துவை தேவகுமாரனாக, இரட்சகராக, ஆண்டவராக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மெஸ்ஸையாவை விசுவாசிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய உள்ளத்திலே அவனுக்கு உணர்த்தினார், கிரியை செய்தார் என்பதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரியஸ்தரிடத்தில் பேசும்போது, முதலாவது சமாரியஸ்தர் இயேசுவை ஒரு யூதனாக பார்த்தாள். அவர் பேசிக்கொண்டு வரும்போது இரண்டாவதாக அவரை ஒரு தீர்க்கதரிசியாக பார்த்தாள். தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது, இரட்சகர் வருவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று சமாரிய ஸ்திரியை சொல்லும் போது, உன்னுடனே பேசுகிற அவரே நானே இரட்சகர் என்று கிறிஸ்து வெளிப்படுத்தும் போது, அந்த இடத்துல அவள் விசுவாசித்தாள் என்று அறிக்கை கூட பண்ணதை பற்றி வேதம் நோட் பண்ணவில்லை. ஆனால் விசுவாசித்தவளாக கடந்து சென்றாள். அவர் சமாரிய இடத்துல போய், தன்னுடைய ஜனங்களிடத்துல போய் இரட்சகரை கண்டேன் என்று சொல்லுகிறது மூலமாக அவள் விசுவாசிக்கிறது வெளிப்பட்டது நம்ம பார்க்கிறோம். ரட்சிப்பின் விசுவாசம், அடிப்படை விசுவாசம், கண்மலையாக கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம், நமக்கு நித்திய நம்பிக்கை தருகிற விசுவாசம் மிக எளிமையானது. இன்றைக்கு ரட்சிப்பின் விசுவாசத்திற்கு மேல அநேக கிரியைகளை ஒன்றிணைத்து, நற்கிரியைகளை, கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்களையும் பிரமாணங்களையும் ஒன்றிணைக்கிறார்கள். ஆனால் வேதம் மிக தெளிவாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, ஆண்டவராக உள்ளத்திலே உணர்ந்து, மனம் திரும்பி, அறிந்து, விசுவாசித்து அறிக்கையிடுவதே ரட்சிப்பு என்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்நாள் அறிக்கையிட்டு அவரை தேவன் எழுப்பினார் என்று உள்ளத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். மிக எளிமையான என்றால் அது தேவனுடைய செயல், தேவனுடைய வல்லமை, தேவன் செய்கிறது. மனிதருக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கிறது தேவன். எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு ஒரு குஷ்ரோகம் நீங்கினது என்று அவனை தொட்டு சுகப்படுத்தினார், அதுபோலதான் நம்முடைய பாவ தண்டனை, பாவத்தினால் தேவனுடைய விட்டு பிரிந்து நித்திய நம்பிக்கை இருக்கிற நம்முடைய பாவத்தையும் பாவத்தின் தண்டனையும் அவர் நம்மை விட்டு விலகுகிறார். விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தால் அந்த விசுவாசம் அநேகரை கிறிஸ்துவிடத்தில் சேர்க்கக்கூடிய விசுவாசமாக, நாம் அநேகரை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறாங்க. அந்த தேவ அன்பினால் நாம் நெருக்கி ஏவப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தரித்துக் கொள்ளுதல் என்றால் என்ன? கிறிஸ்துவனுடைய சாயல், கிறிஸ்துவனுடைய செயல்கள், அதை அப்படி நாம் விசுவாசித்து நம்முடத்திலிருந்து அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு, சுவிசேஷம், தேவனுடைய அன்பும் அநேகருக்கு போய் சொல்ல வேண்டும். நம்முடைய வார்த்தைகளினால் அநேகர் சுகப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய அன்பினாலும் நம்முடைய அன்பின் கரங்களினாலும் அநேகர் காயங்கள் கட்டப்பட வேண்டும், காயங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். நம்முடைய கைகளில் இருந்தும் தேவனுடைய அன்பு மற்றவர்களுக்கு கடந்து செல்ல முடியும். விசுவாசம் உள்ள செயல்கள், வாழ்க்கை, ஜெபம், நடத்துதல்கள், இன்னும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் அறிவித்தல் அநேகரை கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வரும். நாமும் இன்றைக்கு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக, கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு தைரியமாய் வியாதிகளுக்காக ஜெபிப்போம். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நாமும் நம் மூலமாக தேவன் செயலாற்றுகிறார் என்று வேதத்தை வாசித்து மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்போம். அநேகர் மனம் திரும்பி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள, அல்லது ஒரு சிலராவது நம் மூலமாக மனம் திரும்பி கிறிஸ்துவை இரட்சகராக அறிவிலே வர ஆண்டவர் நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை